பார்த்தது மாதிரி நான் இது வரைக்கும் உங்களை நான் பார்த்தது. அப்புறம் எப்படி நல்லா விசாரிக்கிறீங்க இவ்வளவு நேர்மை? என்னால வந்த உடனே வந்தாரை வரவேற்பது சுந்தர தமிழகம் இல்லையா? வந்தாரை வாழ வைக்க வந்தமிழ் நாடு. வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தமிழ் பண்பாடு. அபச்சாரம் செய்யறவர் வீடு தேடி வந்தாலும் உபச்சாரம் செய்யணும். அப்படி ஒரு பண்பாடு உங்கள்கிட்ட இருக்கு. பச்சை தண்ணியை கொடுத்தாலும் பண்போட வரவேற்கணும். அவர் தூங்குறாருன்னு யார் சொன்னா உங்களுக்கு? இல்ல தேங்காய் உடைச்சா எந்திரிச்சு வந்து தேங்காய் உடைக்க கூடாது. அப்படி கிடையாது. அடுத்து 100 விஷயங்களை கவனிக்கிறவங்க சதாவதானி பேர். 10 விஷயங்களுக்கு பதில் சொல்றவங்க தசாவதானி. இப்ப சதாவதானி யார் இருந்தா தெரியுமா? இடர் இல்லாக்குடியில பிறந்த நாகர்கோவில் பக்கத்துல செய்குத்தம்பி பாவன் ஒருத்தர் இருந்தார், இஸ்லாமியர். அவர் தான் சதாவதானி நம்ம நாட்டுல ஒரு ஐதீகம். கடவுள்கிட்ட போய் காரணம் கேட்க முடியுமா? அரசாங்கத்துல கேட்க முடியுதா? 5 வருஷம் ஆதரவனை இவ்வளவு அக்கிரமம் பண்றானே, இந்த உலகத்துல அழிவில்லாத இறைவன் என்ன வேண்டாம் செய்யலாம்ல? கண்டிப்பா. காலம் இருந்து செயல்படாதவன் கோலம் முடியாத குரங்குக்கு ஒப்பாவன். கோலமன்னனுடைய சபையில போய் அத்தை மூதாட்டி உட்காரும் போதே வரப்பு உயரன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாலும் வரப்பு உயர என்ன ஒரே வார்த்தையை சொல்லிட்டாலே தமிழ் மூதாட்டி. நவதானியத்துல நெல் சேருமா சேராது? நீங்க இதையா சரியா சொல்லுவீங்க. சில பேர் நெல்லை நவதானியத்தோட சேர்த்தாரு. முதல் உழவு மருந்த நிலத்திலே பெண்கள் தான் முதலாக உழுதார்களாம். சின்ன பிள்ளை வந்து கேள்வி கேட்டு ஆமா இல்லைன்னா எழுதி கொடுத்து காகிதத்துல அப்படித்தான் கேட்டு பார்த்துருக்கோம். அந்த தம்பி மேடைக்கு வந்துட்டாரு. சரி தம்பி கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒளி வாங்கி கீழே இறக்கி வச்சேன். அவர் கேட்கிறாரு, ஐயா கடல்ல கப்பல் கவுந்தாலும் கன்னத்துல கை வைக்க கூடாதுங்கிறனால எந்த கண்ணம் எப்போதுமே இப்படிதான் கும்பிடணும். மேலை வெளியில் ஒளிரும் பழஞ்சுடரே நக்கிறது. நீங்க சொன்னீங்களே துயிலுக்கு துயிலுக்கு என்ன வித்தியாசம்? காத்துல உப்பு இருக்கு, வியர்வையில உப்பு இருக்கு, ரத்தத்துல உப்பு இருக்கு, சிரிப்புல உப்பு இருக்கு, இனிப்பு உப்பு இருக்கு, கசப்பு உப்பு இருக்கு. உப்பு இல்லாத இடமே இல்லை. எல்லா மொழியும் பிறந்து சிறந்தது. நமது மொழியான தமிழ் மொழி சிறந்தே பிறந்த மொழி. மஞ்சள் நிறம் அவன் தேவி முகம், மஞ்சள் நிறம் அவன் தேவி முகம், வெள்ளை நிறம் அவன் திரு உள்ளம். மஞ்சள் நிறம் அவன் தேவி முகம், வெள்ளை நிறம் அவன் திரு உள்ளம். மலர்களிலே பல நிறம் கண்டே திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன். மலர்களிலே பல மனம் கண்டேன் திருமாலவன் கருணை அதில் கண்டேன். மலர்களிலே பல நிறம் கண்டேன். ஆயகுல பிள்ளை விளையாட்டு, ஆயகுல பிள்ளை விளையாட்டு, அது எவர் என்றும் அல்கோட்டு. ஆயகுல பிள்ளை விளையாட்டு, அது எவர் என்றும் அல்கோட்டு. மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன். மலர்களிலே பல மனம் கண்டேன் திருமாலவன் கருணை அதில் கண்டேன். மலர்களிலே பல நிறம் கண்டேன். நாராயண நமக, நமச்சிவாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயிர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் நம்மோடு அவர் தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வென்னும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் ஆடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம்.
என்று விஷ்ணு ராட்சியத்தால் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகி வேள்வி மலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்பொரு விநாயகமூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை, ஆனை முகத்தினை, இந்தி நிலம்பரை போல வயிற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமனருவ மகேஸ்வர புத்திர விக்கின விநாயக பாத நமஸ்தே. திகட சக்கர சமூகமைந்தலான் சகட சக்கர தாமர நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தெளிவேனும் பாகும் மறுப்பு இவை நாளும் கலந்துரைக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கனிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தான் என்ற வகையிலே அவரை வணங்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்க்கை வேண்டி, நற்பொருள் குவிதல் வேண்டி, நலமலாம் வருக வேண்டி, கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொறுப்பற் மணிந்து வாரில் பொய்யில்லை கண்ட உண்மை என்றாரே சிறுகுடன் பட்டியார். ஆகவே விநாயகனை பணிந்து பிறகு பணியை தொடர்வோம். ஓம் பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி. பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி. இறைவா பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி. பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி. மந்திரமூர்த்தியே சரணம் மந்திரமூர்த்தியே சரணம். அலையாய் அலையாய் ஒளியாய் சுழலும் மகா கணபதே சரணம். பூபாரத்தை சுமந்து இயக்கும் புண்ணிய புருஷனே சரணம். பூபாரத்தை சுமந்து இயக்கும் புண்ணிய புருஷனே சரணம். சக்தியும் நித்தமும் அருளும் சத்திய ஜோதியே சரணம். கணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி. பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி. வித்தகன் அருளால் நன்றி 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 நன்றி. வித்தகன் அருளால் விற்பதன் அருளால் தேவயாகம் பிரம்மயாகம் பிதுர்யாகம் சதுர்யாகம் அஸ்வமேத யாகம் புத்திரகாமேட்சி யாகம் இப்படி யாகங்களை செய்துவிட்டால் கிடைக்கும் யோகம். யோகத்துக்கு விரோதியோ செய் போகம். போகத்தை மறந்து யாகத்தை செய்து யோகத்தை பெற்று அந்த யோகத்தாலே உள்ளம் பெரிய கோயில் ஊனுடம்பை ஆலயம் கள்ளபிரானார்க்கு வாய் கோபுரவாசல் கள்ளப்புலன் ஐந்தும் காணா மணிவிளக்கே தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம் என்று திருமூலர் திருமந்திரத்தில் மொத்தம் 3000 பாடல்கள் தமிழிலே. அதுக்கு இந்த மக்கள் எல்லாம் உய்யும் பொருட்டு ஆலயம் தொழுவது சாலவு நன்றுன்னு நமக்கு பாடம் இருந்தது. அந்த வகையில கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. கோயில் விளங்கணும் குடும்ப விளங்கணும். அதுதான் ஆண்டுக்கு ஒரு முறை
இந்த சுபதினத்தை திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இறைவனுக்கு பக்தி வழிபாட்டிலே. இந்த வழிபாடு என்பது இன்றியமையாத ஒன்று. ஆன்மீகம் என்ற பக்தி தான் ஒரு மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்க்கும். ஆன்மீகம் என்ற பக்தி தான் ஒரு மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும். ஆன்மீகம் என்ற பக்தி தான் ஒரு மனிதனை பக்குவப்படுத்தும். அந்த பக்தியோடு சேர்ந்த கல்விதான் ஒரு மனிதனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். அதுதான் வள்ளுவர் கூட கற்றதனால் ஆய பயனன் கொள்வார் நற்றார் தொழாரன் என்று ரொம்ப அற்புதமாக சொல்லப்படுகிறது. அந்த பயம் என்ற ஒரு பக்தி நமக்கிட்ட இருந்தது. அது வரைக்கும் பக்தி பக்தியாக இருந்தது. பயம் கொஞ்சம் விலகுச்சு, பக்தி பக்தியா இல்ல, எல்லாம் சித்தியா போச்சு. உலகம் போற போக்குகளை நினைக்கிற போது ஒன்னாக என்ன வேண்டும். ஆகினாலே இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது தென்னகமாம் இப்ப திருநாட்டில் கண்ணடத்து குடகுமலை கனிவயத்தில் கருவாயி தலை காவிரி எனும் தாதியிடம் உருவாகி ஏர் வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட பாடி ஒரு வளைத்தென்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாங்கும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியால் பின்னடந்து கரிகாலம் பேர்வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை மலநாட்டை தாயாகி காப்பவளாம் தனி கருணை காவிரி போலும் இடமெல்லாம் சிறுத்தி பேர் நிறுத்தி கண்ணும் கனியாகும் கருணையாய் எல்லோர்க்கும் பிள்ளைகளாலும் பேச வந்த கண்மணியே வல்லனே எங்கள் வாழ்வே இதயக்கனி எங்கள் இதயக்கனி மக்களெல்லாம் என்றும் நம் இதயக்கனி நீங்க நல்லா இருக்கோம் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வும் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வும் முன்னேற நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே நீங்க நடக்கிறத நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வும் முன்னேற அமைதி என்றும் இல்லை நல்லா இருக்கோனோ நாடு முன்னேற நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாயே
மனித இதயமே குமாரி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நதியை போல நாமும் நடந்து பயந்தர வேண்டும், கடலை போல விரிந்த இலையும் இருந்திட வேண்டும். வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும், வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும். வாழ வாழ்க்கை உலகில் எங்கும் விளங்கிட வேண்டும், விளங்கிட வேண்டும். நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, நாடெங்கும் இல்லாமை பிள்ளையமாக. காத்தி பல வேகமா வீது வந்ததுல இருந்து குறையலைய காத்து. காத்து குறையல, காத்து இவ்வளவு காத்து வீசுது. நாட்டுல காத்துக்கு 4000 கோடி ஒதுக்குனாங்க, எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. காத்துக்காகத்தானே ஒதுக்குனாங்க, இப்ப இவ்வளவு காத்து வீசுது. இதெல்லாம் சேமிச்சு வைக்கணுமா வேண்டாமா? காவிரியில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது, கடமடை வரைக்கும் போயிருச்சு, எல்லா கம்மாய்களும் நிரம்பிருச்சு. ஆனாலும் மித்த இருக்கிற தண்ணியை நிரப்பி வைக்கவோ தேக்கி வைக்கவோ திட்டம் இல்லை, இடம் இல்லை. பூரா கடல்ல விளக்குது. ஒரு 6 மாசம் மழை இல்லாம போச்சுன்னா குடத்தை தூக்கிட்டு என் தாய்மார்கள்லாம் வீதி வீதியா தெரியணும். தண்ணி கொஞ்சம் தலை விரிச்சு ஆடும். உட்காருங்க ஐயா, உட்காருங்க. உங்க பெருமை தான் நாட்டுல நடக்குது, உட்காருங்க. ஒன்னும் சொல்றதுக்கு என்ன என்ன இருக்கு நாட்டுல? கோவணம் கூட மிஞ்சாததுக்கு குடிச்சு விட்டு குமாரம் போட்டுட்டு ஊருக்குள்ள ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னால 1-2 பேரும் குடிப்பாங்க. அவங்களும் வெளியே தெரியாம யாரு பார்த்தா அசிங்கம் அப்படின்னு வெட்கப்பட்டு குடிச்சிட்டு தெரியாம தூங்கி எந்திரிச்சு வேலை வெட்டிக்கு போன காலம் இருந்துச்சு. இன்னைக்கு ஊருக்குள்ள 1-2 பேர் குடிக்காம இருக்காங்க, மற்ற பேர் கூட குடிச்சு விட்டு இந்த குடிக்காத ஆளுகளை படுத்துற பாட்டுல ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. எப்படி போயிருச்சு பாருங்க நிலைமை. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கெடுன்னு எழுதி வச்சு அரசாங்கம் விற்குது. அதை விட இன்னொரு விளம்பரமும் திரும்ப அதே அரசாங்கமும் செய்யுது. இளைஞர்களே போதையின் பாதையில் போகாதீர்கள், நீங்கள் போதையின் பாதையில் போறது எங்களுக்கு மனது தாங்கல. இளைஞர்கள்லாம் இப்படி தப்பா செய்யாதீங்க, போதையும் தெரிஞ்சா அதை ஏன் நீங்க செய்யறீங்க, என்னடா நடக்குதுங்க, எங்களை பார்த்தா கேனக்கு இருக்குங்களாவே நினைச்சிருக்கீங்க எல்லாரும். அப்படித்தானே? பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டு எவ்வளவு பெரிய கொடுமை நடக்குது. ஆனாலும் அதை பத்தி சிந்திக்க பேச, நாளைய தலைமுறையை வளர்க்க, நாளைய தலைமுறை வரலாறுகள் எப்படி போய்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு நாடும் மக்களும் நம்ம எப்படி இருக்கிறோம்னு கொஞ்சமாவது சிந்திக்கிறோமா? அந்த ஆற்றல் நம்ம கிட்ட இருக்கா? நினைச்சு பாருங்க. 800 கோடி பேர் மக்கள் தொகை இந்த உலகத்துல மொத்த மக்கள் தொகை 800 கோடி பேரு. 800 கோடி பேர்களுக்கும் இறைவன் எப்படி வச்சிருக்கான் பாருங்க. அறிவியல் தான் முக்கியம், விஞ்ஞானம் தான் பெருசுன்னு பேசுற ஆளுகள் இந்த உலகத்துல உண்டு. நீங்க நினைச்சு பாருங்க. என் கையெழுத்த இன்னொருத்தர் போடலாம், உங்க கையெழுத்த இன்னொருத்தர் போடலாம், மாத்தி மாத்தி கையெழுத்த போட்டு பணத்தை எடுத்து போடலாம். அந்த வசதி எல்லாம் வந்துருச்சு. கையெழுத்த ஒருத்தர் மாதிரியே ஒருத்தர் போட தெரியுற அளவுக்கு இருக்கிற இந்த விஞ்ஞானத்துல இந்த உலகத்துல மொத்தமா இருக்கிற 800 கோடி பேருக்கும் கை ரேகையை ஒவ்வொன்றையும் வித்தியாசமா வச்சிருக்கான் பாருங்க ஒருத்தன். யாருன்னு யோசிச்சோமா? அத்தனை பேருக்கு ரேகை வேறு விதமா இருக்கு. அதனாலதான் கை ரேகை வைக்க சொன்னாங்க இன்னைக்கும். அப்ப எப்படியெல்லாம் இந்த விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் ஒரு நேரம் விஞ்ஞானம் தம்பிச்சு போகும், விஞ்ஞானம் வென்றுவிடும் என்பதற்கு பல உதாரணங்கள் உண்டு. கம்பர் பாடுறாரு ராமாயணத்துல, அணுவில் சதகூறுன்னு. சதம்னா 100, அணு என்பது கண்ணுக்கு தெரியாத ஒன்று. கண்ணுக்கு தெரியாத அணுவிலே 100 ஊரு கண்டாரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னே கம்பர். இன்னைக்கு இருக்கிற பாட புத்தகத்துல அறிவியல் பாட புத்தகத்துல என்ன வச்சிருக்கா? இன்னைக்கு அணுவில் 96 காண்கன்னு இருக்கு. இன்னும் 4 கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் எங்க விஞ்ஞானம் பெருசு? எவ்வளவு பெரிய நோயாளியா இருந்தாலும் மருத்துவர் காப்பாத்திடுவார்னு நினைக்கிறோம். கடைசியா மருத்துவர் கையை வச்சுருவார், என்னால முடிஞ்சதை பண்ணிட்டேன், ஆண்டவனை வேண்டிக்கங்க, என் கையில ஒண்ணும் இல்லைன்னு. அப்ப கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல்ல, யோசிக்கணும்ல. எத்தனை விஷயங்கள் இருக்கு. உடல் உறுப்புகள் எல்லாம் விலை மதிப்பற்றது. இதயத்திலிருந்து, கல்லீரல்ல இருந்து, சிறுநீரகத்திலிருந்து, கண்ணுல இருந்து. அப்படிப்பட்ட ஒரு உறுப்பு போச்சுன்னா இன்னொருத்தர் இருந்து உறுப்பு வாங்கிக்கிறோம். கண்ணை மாத்திரம், இதயத்தை மாத்திரம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் உடம்புல மாத்தி வச்சு காப்பாற்ற முடியும், சிறுநீரகத்தை கூட. ஆனா மூளையை மாத்த முடியல. உங்க விஞ்ஞானத்துல மூளையை மாத்தி வச்சாச்சுன்னா யார் மூளையை யாருக்கு வைக்கிறோமோ அந்த மூளை தான் பேசும்.
மாறாதே. அப்ப ஆற்றல் இறைவனிடத்துல இருக்கு. இயற்கை என்ற பேர் ஆற்றலை நம்ம மதிக்கணுமா வேண்டாமா? இயற்கை என்பது பஞ்சபூதங்கள், நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். மதித்தால் நம்மளை இயற்கை மதிக்கும் என்பதுதான் யதார்த்தம். இப்படிப்பட்ட இந்த உலகத்திலே, ஆபத்தான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் போற போக்குகள் எல்லாம் ரொம்ப வேகமாக இருக்கு. வேகமாக இருந்தால் அது விபரீதம் தான் என்பதை உணர்வோம். ஆகினால் இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது வேள்விமலை சார் முருகப்பெருமான் இங்கே குடிகொண்டிருக்கின்றார். உருவாய், அருவாய், உளதாய், இளதார், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், குருவாய், வருவாய், அருள்வாய், புகனே என்று அருணகிரிநாதருடைய விதியை மாற்றிய முருகப்பெருமான் இங்கே ஒவ்வொருத்தர்களுக்கும் விதி என்பதை மாற்றி அமைப்பதற்காகவே அருள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் கந்தப்பெருமான், கலியுக கடவுள் முருகன். அந்த கலியுக கடவுள் முருகப்பெருமானுக்கு இங்கே விழா. இந்த விழா தான் திருவிழா. திருவிழா என்ற வார்த்தையை திருப்புனா விழாதிரு, மனித வாழ்க்கையில இன்றியமையாத ஒன்று திருவிழா. அந்த திருவிழாவை செம்மையா கொண்டாடும். எங்க ஊர் பக்கம் ஒரு நாள் திருவிழா நாடகம் நடந்துச்சு. நானும் போனேன். நாடக வண்டி உள்ள போற போது இந்த மது சுமந்து ஒரு வேலை முளைப்பாரு, மது வேற முளைப்பாரு வேற கண்டிருக்கு. அதை சுமந்து சாமி ஆடி கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. முன்னால ஒரு 25-30 இளைஞர்கள் ஆரவாரமா ஆடி வர்றாங்க மேலதளத்தோட. நான் நினைச்சேன் உண்மையிலேயே பக்தி இங்கேதான் குடியிருக்கிறான், சாமி இங்கதான் இருக்கு, எல்லாத்தையும் பக்தி நிரந்தரமா இருக்கும் போல நினைச்சு இறங்கினா அங்க போனதுக்கு அப்புறம் அந்த 25 பசங்களும் தண்ணியை போட்டு ஆடுறாங்க. ஆமா, கோயில் கும்பாபிஷேகம்னாலும் சாராயம் தேவைப்படுது. யார் வீட்லயாவது ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அங்கேயும் சாராயம் தேவைப்படுது. இங்க நல்ல வீட்டுக்கும் சாராயம், செத்த வீட்டுக்கும் சாராயம். விளக்கு மாடா நாளைய தலைமுறை எப்படி காப்பாற்ற போறோம்? பதறி போயிட என்ன செய்ய? எப்படி மாறி இருக்க பாருங்க. ஏன் இந்த மாற்றம்? எதனாலே தமிழ் சிறார்கள் மட்டும் கெடுகிறார்கள், தமிழ் பிள்ளைகள் மட்டுமே கெட்டு போறாங்க, தமிழர்களை மட்டும் குறிவைத்து தாக்கப்படுகிறது. 23, 25, 30 வருஷத்துக்கு முன்னால குடும்ப கட்டுப்பாடு இருந்துச்சு. எதுக்கு? மக்கள் தொகை கூட இருக்கேன்னு. யார் இருக்கையில? இந்திரா காந்தி அம்மா இருக்கையில. எங்க இருந்துச்சு? தமிழ்நாட்டுல மட்டும் இருந்துச்சு. நல்லா கவனிங்க. பாரதி பாடுற 30 கோடி முகமுடையார்னு, 30 கோடி முகமுடையார்னு பாரதி பாடுற 30 கோடி சனத்தொகை இருக்கையில குடும்ப கட்டுப்பாடு. இன்னைக்கு 142 கோடி இருக்கு சனத்தொகை. ஏன் குடும்ப கட்டுப்பாடு இல்ல? வீதிக்கு வீதி மருத்துவமனை வந்துருச்சு. டெஸ்ட் டியூப் பேபி ஆங்கிலத்துல சோதனை கருத்தரிப்பு மையம். தாய்மார்கள் எல்லாம் குழந்தை இல்லாம தவிக்கிறாங்க. குழந்தை இல்லாத சூழல் எதனால வந்துச்சு? யாராவது யோசிச்சோமா? நீங்க பாருங்க, நாட்டு கோழி, நாட்டு சேவல் வளர்த்தோம். கோழி சேவல் ஒன்னா சேர்ந்து முட்டையிடும். அந்த முட்டையை அவயத்துல வச்சு அடகாக்க வச்சா 22 நாள் சேர்ந்து முட்டை கோழி பொரிக்கும், கோழி குஞ்சு பொரிக்கும். அப்படிப்பட்ட கோழி முட்டை, நாட்டு கோழி முட்டை குஞ்சு பொரிக்கும். அப்படி 22 நாள்ல அடகாக்குற கோழி முட்டையில 1-2 பொரிக்காம போச்சுன்னா என்ன சொல்லுவோம்? பொரிக்காத முட்டை, கூ முட்டைன்னு பேரு. பொரிக்காத முட்டையும் பொரிச்ச முட்டை ஓடையும் தூக்கி வீதியில கொட்டிடுவோம். அப்படி பொரிக்காத முட்டை, கூ முட்டை. தமிழ்நாட்டுக்கு முட்டை எங்க இருந்து கிடைக்குது? நாமக்கல்ல இருந்து வருது. தமிழ்நாட்டுல முட்டை மாநகர நாமக்கல்ல இருந்து. நாமக்கல்ல இருந்து வர்ற முட்டை கோழி முட்டை தானே. கோழி தானே இடுது. சேவலோட சேர்ந்து இடுதா? இல்ல, சேவல் இல்லாம கோழி முட்டை போடுது. என்னையா உலக அதிசயமா போச்சு. ஆனாலும் பாருங்க, சேவல் இல்லாம கோழி முட்டை போடுது. அப்படி நாமக்கல்ல இருந்து வாங்குற அந்த கோழி முட்டையை அடை வச்சா பொரிக்குமா? அது பொரிக்காது. ஏன் பொரிக்காது? அப்ப பொரிக்காத முட்டைக்கு பேர் என்ன? பூ முட்டை. அப்ப பூ முட்டையை சாப்பிடுற நீங்க எல்லாம் எல்லாரும் பூ முட்டை தான். நமக்கு என்ன தெரியுமா? பெரிய எழுத்து கொள்ளாமல் அரமணை கோழி முட்டை அப்படிங்கிற உழைக்க. நான் வேண்டிக்கிறது என்ன தெரியுமில்ல? நாளைய தலைமுறை பிள்ளைகள் இனவிருத்தி செய்யணும்னா இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகள், மரபணு மாற்றப்பட்ட பொருள்கள், மரபணு மாற்றப்பட்ட பழங்கள், மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள், மரபணு மாற்றப்பட்ட அரிசி எல்லாத்தையும் மாத்திட்டான் உலக நாடுகள்ல மொத்தமா ஒரு கூட்டம் சேர்ந்து. அதுக்கு ஆதரவா சில பேர் போனதோடைய விளைவு நாளைய தலைமுறை இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. ஆகினாலே வரலாறு மிக முக்கியம். ஆகினால இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது இந்த இடத்திலே நஞ்சையும் முஞ்சையுமாக பொங்கி ஒளிந்து ஓடுகிற காரணத்தை பார்த்தால் தந்தனானா 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 முஞ்சை நஞ்சை உண்டு பொங்கி வாரும் நஞ்சை உண்டு பஞ்ச மட்டும் இன்னும் மாறவில்லை. இந்த பாரதத்தில் சோகச்சண்டை தீரவில்லை. நீதி போடு கட்சி உண்டு, சாதி போடு சங்கம் உண்டு, நீதி சொல்ல மட்டும் நாடு இல்லை. சட்ட நிம்மதியமான ஒரு நாடு இல்லை. நாடா இல்லை வேறு நாடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. இது நாடா இல்ல வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. ஒன்றை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் தந்தை உண்டு பஞ்ச மட்டும் இங்கு மாறவில்லை. இந்த பாரதத்தில் சொத்து செல்ல தீரவில்லை.
கூட்டமோ இன்றி வாசலின்று தவிக்குது எத்தனை காலம் இப்படி போகும் என்னொரு கேள்வி நாளை வரும் உள்ளவை எல்லாம் யாருக்கு சொல்லும் என்றைக்கு வாரும் வேலை வரும் ஆயிரங்கள் கூடட்டும் ஆனதாக பாடட்டும் நாளைய காலம் நம்மோடு நிச்சயமென்று போராடு பானகமும் மஞ்சகமும் எந்த கைகள் என்றாடு ஒன்றை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் தன்னை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை பாரதத்தில் சோத்து சட்ட தீரவில்லை அதுக்கு பாதை என்று யாரு சொன்னது தனக பாதை கண்டு நடக்குது அதுக்கு பாதை யாரு தந்தது தானாக பாதை கொண்டு நடக்குது நாட்டுக்கு பாட்டு சொல்லி யாரு தந்தது தனக பாட்டு ஒன்று படிக்குது எத்தனை காலம் இப்படி போகும் என்றொரு கேள்வி நாளை வரும் எத்தனை காலம் இப்படி போகும் என்றொரு கேள்வி நாளை வரும் உள்ளவை எல்லாம் யாருக்கு சொல்லும் எதற்கு வாரும் வேலை வரும் ஆயிரங்கள் கூடட்டும் ஏழைகள் கண்டித்தாதா ஏழைவன் கண்டித்தாதா கங்கையிடத்தே மாயாதா கரையோடு சேராதா பாடுபடும் தோழர்களே தோழர்களே கூடாதா ஒன்றை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் தந்தை உண்டு மட்டும் இன்னும் மாறவில்லை இந்த பாரதத்தில் சொத்து செல்ல தீரவில்லை நீதி கோரி கட்சி உண்டு சாதி கோரி சங்கம் உண்டு நீதி சொல்ல மட்டும் இங்கு நாடு இல்லை சட்ட நிம்மதிய வாழ ஒரு நாடு இல்லை இது நாடா இல்ல வெறும் நாடா இது கேட்க யாரும் இல்லை தோழா அந்த நானா அந்த நாடா அந்த நாடா தானா அந்த நானா அந்த நானா அந்த நானா ரொம்ப நேரம் கடந்து போயிடுச்சு இந்த காத்தும் மழை வந்ததுனால இருந்தாலும் முருகனுக்கு விசேஷத்தை நடத்தணும் தேசியமும் தெய்வீகமும் தனது இரு கண்களுக்கு மதித்த அந்த பெரியவரை மதிக்கணும் ஏன்னா அவர் நிறைய கருத்துக்களை இந்த நாட்டுல விளைச்சிருக்காரு அவரை மதிக்கிற நம்ம அந்த கருத்தை மதிக்கிறது இல்ல நினைக்கிற மனசுல அவர் சொல்லாதது இந்த உலகத்துல உண்டா காத்தும் விலைக்கு விற்கப்படும் நீரும் விலைக்கு விற்கப்படும்னு அப்பவே சொல்லியிருக்காரு பாருங்க ஆமா அவ்வளவு பெரிய தன்மையான கருத்துக்களை எல்லாம் பர்மா போற போது பர்மா அரசாங்கம் வர வரவேற்கிறதுக்கு இளம் பெண்களை படுக்க வச்சு தலைமுடியை விரிச்சு அதுல நடந்துவா இந்த கம்பளம் சிவப்பு கம்பளம் விரிப்பான்னு சொல்லுவாங்கல்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க பொம்பளை பிள்ளைகளுடைய தலைமுடியில நடந்து வர சொன்னாங்க ஐயா மறுத்திருக்காரு ஏன்னு கேக்குறேன் எங்க ஊர்ல பெண்கள் எல்லாம் தாயா நினைக்கிறோம் அம்பாளுக்கு உகந்தவர்கள் அதனால நான் வரமாட்டேன் திரும்பி போயிடுறேன் அதுக்கப்புறம் அந்த இதையே நீக்கிட்டு அதுக்கப்புறம் சிவப்பு கம்பளம் வரவேற்பு கொடுத்து அப்படி ஒரு கொள்கை பிடிப்போடு அப்படி செய்யோடு வாழ்ந்த மகான் இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்து இந்த நாட்டுக்காக மொழிக்காக அவ்வளவு பற்றோடு இருந்த அந்த பெரியவரை நினைத்து விட்டு முக்குளத்தில் வீரசிங்க முத்துராமலிங்க தங்கம் முக்குளத்தில் வீரசிங்க முத்துராமலிங்க தங்கம் மக்களை தவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு மனங்கலங்கிடலான தேவர் மறைந்த முகத்தை காணும் மனங்கலங்கிடலான தேவர் மறைந்த முகத்தை காணும் நெற்றுறுதி கொண்டவரா நேதாஜி சிநேகிதரா நெஞ்சு உரை கொண்டவரா நேதாஜி சிநேகிதரா அஞ்சாத வீரசிங்கம் 56 வயதுக்குள்ளே அவனி வாழ்வை துறந்தார் தேவர் அமரனாக மறைந்தார் அவனி வாழ்வை துறந்தார் தேவர் அமரனாக மறைந்தார் பெருமை உள்ள உக்கிரவாணி தேவர் பெற்ற உத்தமரா இறந்திட்ட செய்தி கேட்டு இந்தியாவில் உள்ள மக்கள் இதய துடிக்கலாச்சு அது இருளடைஞ்சுமே போச்சு இதய துடிக்கலாச்சு
உருவம் குலைந்து இருக்க தேவர் வாழ்வருகனவனங்க உருவம் குலைந்து இருக்க தேவர் வாழ்வருகனவனங்க 5 மாதம் மதுரையிலே அதற்கடுத்து வேலூரிலே செய்து வந்த சிகிச்சையினால் திருநகரிலே குணமடைந்தார் தெளிவு பற்றி நடந்த தேவர் திருநகரில் இருந்தார் தெளிவு பற்றி நடந்த தேவர் திருநகரில் இருந்தார் திருநகர் மங்களாவில் தேவர் மகான் இருக்கையிலே மறுபடி வேடி எல்லாம் மங்கியதோ வேகமெல்லாம் உருவம் குலைந்து இருக்க தேவர் வாழ்வருகனவனுங்க உருவம் குலைந்து இருக்க மக்கள் உணர்ந்து மக்கள் குடிக்க மாவீர மதுரையிலே மகாலட்சுமி இல்லத்திலே மாவீர மதுரையிலே மகாலட்சுமி இல்லத்திலே தென்னகத்து பெருந்தலைவன் சேவை செய்தார் ஆவியிலே யாக தீபமான தேவ தெய்வமாகி போனார் யாக தீபமான தேவ தெய்வமாகி போனார் பொழுது விழிந்ததம்மா புதன்கிழமை ஆனதம்மா செவ்வாய்க்கிழமை அன்று சேவல் கூவும் 5 மணிக்கு செவ்வாய்க்கிழமை அன்று சேவல் கூவும் 5 மணிக்கு தேவர் உயிர் ஒடுங்க இந்த தேசமெல்லாம் நடுங்க தேவர் உயிர் ஒடுங்க இந்த தேசமெல்லாம் நடுங்க அக்டோபர் மாதம் சரியா 63 வருஷம் எட்டாத தேசம் எல்லாம் எங்கள் முத்து ராமலிங்கம் இறந்த சேதி பறக்க நம்ம கட்சி கொடிகளும் இறக்க இறந்த சேதி பறக்க நம்ம கட்சி கொடிகளும் இறக்க ராமநாடு சிவகங்கை ராசாக்கெல்லாம் வந்திருந்தார் பெருந்தலைவர் காமராசர் கருத்துடனே தந்தி அடித்தார் மக்கள் மனது கலங்கி அங்கே கண்ணீரத்தான் வடிக்க ஐயா சிந்தை நொந்து வாழ அங்கே தேவை கண்ணீர் வடிக்க தென்னகத்து அறிஞரண்ணா திரைநடிகர் எம்ஜிஆரும் மந்திரி ராமையாவும் மதுரை தேவ சகாயமும் சமுத்திரம் போல் சனங்கள் தேவ சடலங்கண்டு வணங்க சமுத்திரம் போல் சனங்கள் தேவ சடலங்கண்டு வணங்க முத்து முக்கையாத்தவர் என்னம்மா சுப்புராமன் முத்து முக்கையாத்தவர் என்னம்மா சுப்புராமன் சின்ன கருப்பையாத்தவர் சீமச்சாமி சாரிச்சார் சமுத்திரம் போல் சனங்க தேவ சடலங்கண்டு வணங்க எச்சார் அன்பழகன் எண்ணி நடராசன் எல்லாம் சந்தான ராமமூர்த்தி தங்கமணியோ வந்து இருந்தார் சமுத்திரம் போல் சனங்க தேவ சடலங்கண்டு வணங்க ஐயா சமுத்திரம் போல் சனங்க தேவ சடலங்கண்டு வணங்க கண்ணகி சத்தியமோகன் காரைக்குடி கணேசனும் கண்ணகி சத்தியமோகன் காரைக்குடி கணேசனும் கருணாநீதி கூட அங்க கண்ணீரத்தான் வடிக்க ஐயா காக்கா குருவி கூட அங்க கங்கலட்சுமி வாழ நல்லவர நம்ம முத்து ராமலிங்க தேவருக்கு நல்லவர நம்ம முத்து ராமலிங்க தேவருக்கு மல்லிகை முல்லை ரோசா மலர்களால மாலை கட்டி மல்லிகை முல்லை ரோஜா மலர்களாக மாலை கட்டி அழகு சப்பர தேரு அங்கே அலங்கரித்து விட்டாரு ஐயா அழகு சப்பர தேரு அங்கே அலங்கரித்து விட்டாரு சொந்த ஊரில் அடக்கம் செய்ய சொல்லி வைத்து இறந்ததினால் சொந்த ஊரில் அடக்கம் செய்ய சொல்லி வைத்து இறந்ததினால் 12 மணி அடிக்க பல்லக்கையும் கூட்டிடவே 12 மணி அடிக்க பல்லக்கையும் கூட்டிடவே மத்தியானமாக 2 மயிலினங்கள் கூவ மத்தியானமாக தேவர் வளர்த்த மயில்கள் கூவ அந்தபடி பசும்பொன்னுக்கு எடுத்து சென்றார் வேகமாக அந்தபடி பசும்பொன்னுக்கு எடுத்து சென்றார் வேகமாக பசும்பொன்னில் அடக்கம் செய்து பாண்டலிட்டு மாலையிட்டார் எப்பேற்பட்ட துயரம் இங்க இருந்து கேளுங்க விவரம் எப்பேற்பட்ட துயரம் அதை எடுத்து கண்ட விவரம் பசும்பொன்னில் அடக்கம் செய்து பாண்டலிட்டு மாலையிட்டார் தென்னகத்து பெருந்தலைவர் தெய்வலோக கிளம்ப மக்கள் தேவி அழுது புலம்ப தெய்வலோக கிளம்ப மக்கள் தேவி அழுது புலம்ப 6 மணி ரயில்களிலே பிளசரிலே மோட்டாரிலே ஆர்வமுடன் தலையை மொட்டை அழித்துக் கொண்டு பசும்பொன்னுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அழுது கொண்டுமே போக ஆயிரக்கணக்கான மக்கள் அழுது கொண்டு போக தென்னகத்து பெருந்தலைவர் தேவர் முத்து ராமலிங்கம் தென்னகத்து பெருந்தலைவர் தேவர் முத்து ராமலிங்கம் தெய்வலோக கிளம்ப மக்கள் தேவி அழுது புலம்ப
கவி தொடுத்து தேவர் உடலும் மறைவு நம்ம தென்னாட்டுக்கு ஒரு குறைவு தேவர் உடலும் மறைவு இந்த தென்னாட்டுக்கு ஒரு குறைவு அப்புறம் என்ன பெரிய மனுஷன் பூரா சின்ன பிள்ளை ஆயிட்டா சின்ன பிள்ளை பூரா பிள்ளை இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி குதிச்சா கதையா மகிழ்ச்சியா இருக்காரு ஒண்ணு இல்ல சந்தோஷம் வெளிப்படுத்தலாம் கொஞ்சம் பெருசா வாங்கி எதிர்ப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பட்சத்து கவனிப்போம் நாராயண நமக ஆலோலம் சோ என்று பண்பாடுகிறார் பெண்மகள் பள்ளி இங்கே காவல் காத்துக் கொண்டிருக்கின்றால் முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்ற ஒரு தபம் தான் ஆகையால தபம்னா காட்டுக்கு போய் தனிமையில உட்கார்ந்து அப்படியே தவம் செய்யறது இல்ல இருக்கிற இடத்துல இருந்தே தவம் செய்யலாம் இல்லறம் அல்லது நல்லறம் அல்ல ஒருத்தர் ஊர்ல இருந்தா சாமி கும்பிட முடியல தொந்தரவா இருக்கு காட்டு பக்கமா போய் உட்கார்ந்து சாமியை கும்பிடணும்னு போயிருக்காரு என் சாமி கும்பிட போகும்போது கண்டதையும் பேசுறாங்க கண்டது நடக்குது என்னத்தையாவது சொல்லி பயந்து காட்டுக்குள்ள போய் ஒரு ஒத்தையடி பாதையிலேயே நடந்து போய் ரொம்ப தூரத்துல போய் ஒரு மரத்தடியில உட்கார்ந்துட்டாரு உட்கார்ந்தபடியே உட்கார்ந்துட்டா அப்படி சுவாய நம்ம அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு சரியா கட்டையில 8 மணிக்கு ஒரு பொம்பளை பிள்ளை அந்த வழியா நடந்து போகுது அதை பார்த்துட்டேன் ஆஹா பொம்பளை பிள்ளை போகுது கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சேன் கண்ணை முடிச்சிருந்தா யாரு போனாலும் தெரியும் அதனால கண்ணை முடிக்கப்படாது கண்ணை முடிக்கிறோம்னு கண்ணை முடிக்கிட்டேன் மறுநாள் காலையில கண்ணை முடியாச்சு ஆனா அதே நேரம் அந்த 8 மணிக்கு அந்த பொம்பளை பிள்ளை அந்த வழியா போகுது போற சத்தம் கேட்குது காலில் கொலுசு போட்டுருக்கா காது கேட்டுச்சு சரி சரி காதையும் அடைச்சிடும்னு முதல் நாள் கண்ணை மூடினவே மறுநாள் காதையும் அடைச்சிட்டேன் 3வது நாள் அதே மாதிரி காலையில 8 மணிக்கு அதே பொம்பளை பிள்ளை அந்த வழியா போகுது இப்ப கண்ணு தெரியல காது கேட்கல எப்படி தெரியுது தலை நிறைய மல்லிகை போச்சு போகுது ஒரே மனமா மணக்குது ஆஹா மூக்கு இருந்தா வாட வளர்த்தான் செய்யும் மூக்கையும் அடைச்சிட்டேன் இப்ப கண்ணு காது மூக்கையும் அடைச்சாச்சு 4வது நாள் அதே நேரம் அதே 8 மணி அந்த பொம்பளை பிள்ளை நடந்து போகுது சும்மா இருக்கணும்ல மனசு நினைக்குது நேரம் வந்திருப்பாளே இந்த நேரத்தான போவான்னு நினைக்கிறேன் அதுதான் இந்த மனம் மட்டும் எப்போதுமே குரங்கு மாதிரி தம்பிக்கிட்டே கிடக்கும் ஒரு இடத்துல இருக்காது இருந்தாலும் ஆலோலம் சோ என்று ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடு ஒன்ன விட்டு ஒன்று பெருச்சா எல்லாரும் பாடு ஓடுகிற வண்டியோட தென்னமர ஜாதி கோரே தேங்காயும் காய்ப்பதில்லை கொள்ளையிட வஞ்சமுள்ள குலம் பார்த்து போப்பதில்லை தென்னமர ஜாதி கோரே தேங்காயும் காய்ப்பதில்லை கொள்ளையிட வஞ்சமுள்ள குலம் பார்த்து போப்பதில்லை ஆயிரம் ஜென்மம் தேடி அன்பாலே ஒன்று கூடி சொல்வது காதல் தானே பிரிப்பது பாவம் தானே தலைக்கும் கோடி இந்த மொழி கேளம்மா கட்டளையை கேளம்மா காதல் கொடி தானம்மா ஓடுகிற வண்டியோட ஒத்துமையா 2 மாடு ஒன்றை விட்டு ஒண்ணு பிரிச்சா எல்லாரும் எண்ணி பாரு ஓடுகிற வண்டியோட ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி காதலிச்சு மகந்தனுக்கு மாமதுர கோயில் சாட்சி காதலிச்சு மனம் தவிச்சு மாமதுர கோவில் சாட்சி காதல் ஒரு வேதம் அம்மா கட்டாய பாடம் அம்மா காதல் ஒரு வேதம் அம்மா கட்டாய பாடம் அம்மா தாரம் போடும் உள்ளாரம் அம்மா கல்யாண பொங்கல் நண்டை கண்ணீரில் மிதக்க விட்டு கதை பண்ணியாக கண்ணாமூச்சியாடுறா வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடு ஒன்றை விட்டு ஒண்ணு பிரிச்சா என்ன ஆகும் என்று பாரு உலகிற வண்டி ஓட அதுக்காக பாட வேண்டியதாயிடுச்சு இல்லைன்னா அந்த பாட்டெல்லாம் எப்போ பாடினா ஒரு மாடு விட்டு போனா ஒரு மாடு போய் சேராது வாழ்க்கை இந்த மனித உடம்பு மாட்டு வண்டியும் மனித உடம்பு ஒண்ணு மாட்டுக்கு அறிவு இருக்கு மாட்டு வண்டிக்கு அறிவு இல்லை
அறிவில்லாத வண்டியில அறிவுள்ள மாடை பூட்டி அந்த மாட்டுக்கு வண்டிக்கு உரிமையாளர் ஓட்டணும். அவருக்கு தான் தெரியும் எங்க ஓட்டணும், எப்ப அவுக்கணும், எவ்வளவு தூரம் ஓட்டணும்னு. அது மாதிரி அறிவில்லாத இந்த உடம்புல அறிவுள்ள ஆத்மாவை செலுத்தி பரமாத்மா என்ற பரம்பொருள் என்ற இறைவன் ஓட்டுகிறான். எவ்வளவு தூரம் ஓட்டணும், எங்க ஓட்டணும், எப்ப அவுக்கணுங்கிற கணக்கு அவன் கையில இருக்கு. அதை மட்டும் மனசுல வச்சுக்கணும். இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம். நீங்க பாருங்க, பசுமாட்டுக்கு எருமை மாட்டுக்கு என்ன வித்தியாசம்? பசுமாடு ரொம்ப நேரம் வெயில்ல நிக்கும், எருமை மாடு வெயில்ல நிக்காது. பசுமாடு வெயில்ல நிக்கும், அதனால மழையில நிக்காது. ரெண்டுக்குள்ள வேறுபாடு பத்தியா? பசும்பால் தண்ணியா இருக்கும், ஆனா தாய்ப்பாலுக்கு இணையானது. எருமைப்பால் கொஞ்சம் அடர்த்தியா இருக்கும், ஆனா மந்தா உண்டாகும். எருமை என்ன செய்யும்? வெயில்ல நிக்க முடியாம எதுனா தண்ணி கிடக்கான்னு பார்க்க வழி இல்லையா, சேத்துக்குள்ள கூட விழுந்துரும், சாக்கடையில கூட விழுந்துரும். ஆனா எருமை மாடு கட்டி கிடக்கிற இடம் சுத்தம் இல்லைனாலும் படுக்கும். பசுமாடு கட்டி கிடக்கிற இடம் சுத்தம் இல்லைன்னா படுக்காது. இன்னைக்கு சில பேர் எருமை மாடா வாழ்றேன், சில பேர் பசுமை மாடா வாழ்றேன். நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. நம்ம கட்டத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு அரைமணம் கோழி விட்டு அம்பிக்கல உடைக்கும். அதனால காலதாமதம் காரியம் சுத்தம் எந்த உலகிற்கு என்பந்தான் சிறந்த மகைகள் இந்த உலகிற்கு அந்த ரவி முந்து தேவன் துந்தமி முழங்க வரும். அந்த ரவி முந்து தேவன் துந்தமி முழங்க வரும். எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த சிறந்த மங்கை இவள் எந்த உலகிற்கு ஏன் வந்தான் வந்தான் பொழுதான். லேசா வந்தா தென்றல் காற்று, அது தெற்கேந்து வந்தா தான் தென்றலாம், வடக்கேந்து வந்தா வானம், கிழக்கேந்து வந்தா குண்டல், மேற்கேந்து வந்தா கோடை. காற்றுக்கு கூட தமிழர் ரொம்ப அற்புதமா பேர் வச்சிருக்கிறேன். அதனால தமிழ் இல்லாத சிறப்பு இந்த உலகத்துல வேறு எதுவும் கிடையாது. உலகத்துல உயர்ந்த மொழி, உலகத்துக்கு மூத்த மொழி, அப்பேற்பட்ட யாவறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்றார் முண்டாசி கவிஞன் எட்டயபுரத்து பாரதி. பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி. அப்படிப்பட்ட உயர்ந்த மொழி தமிழ். தமிழ் கடவுள் முருகனுக்கு இங்கே விசேஷம். அந்த விசேஷத்துக்காக முதலாவதாக நான் சந்திக்கக்கூடிய காவலன் வருகிறார் சண்முக ராஜா. ரொம்ப அற்புதமான சண்முகம். சண்முகம்னா 6 முகம்னு அர்த்தம். அதனால வணக்கம். அவர் சந்திப்போம், பிறகு நமது கழகத்தை பற்றி சிந்திப்போம். நாராயண மறக்க முடியுமா தேவரை மறக்க முடியுமா? நினைத்த மனதில் கண்ணீர் சுரக்கும், மனதில் கண்ணீர் சுரக்கும். அனைத்து உயிர்களும் அவனின் வழிமலர மறக்க முடியுமா தேவரை மறக்க முடியுமா? அத்தனையும் கற்ற சித்தரவரல்லவா, சித்தரவரல்லவா. இத்தனை புவியில் சத்தியவான் வரை புத்தபிர பல்லவா. இத்தனை புவியில் சத்தியவான் வரை புத்தபிர பல்லவா. இதை மறுக்க முடியுமா தேவரை மறக்க முடியுமா? வீரத்திற்கு எல்லையே, வீரத்திற்கு எல்லையே. வீரத்திற்கு எல்லையே. கொடும் குற்ற பரம்பரை சட்டம் உழைத்தவர் மண்ணில் நின்று இல்லையே. கொடும் குற்ற பரம்பரை சட்டம் உழைத்தவர் மண்ணில் நின்று இல்லையே. இதை மறுக்க முடியுமா தேவரை மறக்க முடியுமா? அந்நிய காரணி புண்ணியமே கதி ஆண்ட கொடுமை என்றோ, ஆண்ட
முடியுமா நினைத்த மனதில் கண்ணீர் சுரக்கும் நினைத்த மனதில் கண்ணீர் சுரக்கும் அனைத்து உயிர்கள் அவற்றின் வழிபல மறக்க முடியுமா தேவரை மறக்க முடியுமா மறக்க முடியும் எந்த பாறைக்கு தேடினும் ஊரொன்றும் இல்லை. கண்ணிலே கலைவண்ணம் கண்டால் கண் பார்வை வைத்தால் காணவழி உண்டா? கண்ணிலே கலைவண்ணம் கண்டால். ஐயா, வணக்கம். வாங்க சாமி வணக்கம் நல்லா இருக்கீங்களா வீட்டுல நல்லா இருக்காங்களா உலகமே உள்ள குட்டியெல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆடு மாடுகள்லாம் நல்லா இருக்கா முதல்ல ஆடு மாடுகள்லாம் நல்லா இருக்கணும் இல்லையா? கால்நடைகள் மனிதனுக்கு விலங்குகளுக்கு சில பேருக்கு அஞ்சறிவான். அதனால எல்லாரையும் ஒரே மாதிரி நடக்கிற முடியல. ஆனால் தொல்காப்பியர் வகுக்கிற பொழுது ஓரறிவு முதல் 6 அறிவு வரை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அறிவு வெளிப்படுது இல்லையா? ஆமா இருக்கட்டும். உங்களை எங்கேயும் பார்த்தது மாதிரி நான் இது வரைக்கும் உங்களை பார்த்தது அப்புறம் எப்படி நீங்கள் நலம் விசாரிக்கிறீங்க இவ்வளவு நேர்மையா? நல்லா வந்த உடனே வந்தாரை வரவேற்பது சுந்தர தமிழகம் இல்லையா வந்தாரை வாழ வைக்கி வந்தமிழ் நாடு. வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தமிழ் பண்பாடு. அபச்சாரம் செய்யறவர் வீடு தேடி வந்தாலும் உபச்சாரம் செய்யணும் அப்படி ஒரு பண்பாடு உங்கள்கிட்ட இருக்கு. பச்சை தண்ணியை கொடுத்தாலும் பண்போட வரவேற்கணும் ஒப்படல் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதை அமிர்தமாகும். முப்பழம் ஒடுபாளன்னு முகங்கிட்டு திடுவாராயின் கப்பிய பசினோடு கடும் பசி ஆகுந்தான் அப்படின்னு எல்லா இலக்கியங்களும் இங்க இருக்குதான். அதனால உங்களுடைய பண்பாடு நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு ஆமா இருக்கட்டும். நான் மேலூர்ல இருந்து வரேன் தம்பி. மேலூர்லயா மேலூர்ல இருந்து இங்க வந்து ஆமா அந்த வழியத்துல நீங்க வந்தீங்க. இல்ல அந்த வழியாத்த நாங்கள் வந்தோம் மேலூர்ல நம்ம இப்பதான் ஞாபகம் வருது அவர் முனியாண்டி மயனா முனியாண்டி எனக்கு மாமனாரியா? எந்த முனியாண்டிய கேக்குறீங்க? மேலூர்ல பருத்தி பால் கடை அட யாரியா நீங்க? மேலூர்னா நீங்க இந்த வர்ற வழியில இருக்க மேலூர் சொல்லிடலாம். அந்த திருச்சி மார்க்கத்துல இருக்கு. ஆமா அது இல்ல மேலுலகம் தேவலோகத்துல இருந்து வரேன். அவர் என்ன வேணும்? ஆமா இங்க ஒரு பருத்தி போல வியாபாரம். அவருடைய அவர் பேர் என்னன்னு கேட்காம வச்சுக்கோங்க. நான் கேட்டு அடுத்த வாரம் இருக்கட்டும் அப்ப மேலவத்தை சுருக்கி மேலூர்ல இருந்து வர்றீங்க ஆமா ஆமா எதுவுமே சுருங்க சொல்லி வாங்க வைக்கணும் ஆமா இருந்தாலும் சில விஷயங்களை விரிவா சொல்லணும், சில விஷயங்களை சுருக்கமா சொல்லணும். காலம் அறிந்து செயல்படாதவன் கோலம் அறியாத குரங்குக்கு ஒப்பாவன மேல பூந்தோட்டல் வாக்கு முதிர்நெல்லிக்கனியும் முன்னாலே கண்ணக்கு பின்னாலே இனிக்கும். இனிக்கும் சோழ மன்னருடைய சபையில போய் அத்தை மூதாட்டி உட்காரும் போதே வரப்பு உயரன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாலும் சரி வரப்பு உயர என்ன ஒரே வார்த்தையை சொல்லிட்டாலே தமிழ் மூதாட்டி. அப்பேற்பட்ட தமிழை உலகம் வந்து பறைசாற்றக்கூடிய இந்த அப்பை மன்னனை வாழ்த்துறதுக்கு ஒரு வார்த்தை மட்டும் சொல்றானே அப்படின்னு புலவர்கள் எல்லாம் பேசுற போது திரும்ப சொன்னா வரப்பு உயர்ந்தால் நீர் உயரும், நீர் உயர்ந்தால் நெல் உயரும், நெல் உயர்ந்தால் குடி உயரும், குடி உயர்ந்தால் கோன் உயர்வான், கோன் உயர்ந்தால் உலக அரங்கிலே மக்களும் மன்னர்களும் பேசப்படுவார்கள் என்று ஒரு வார்த்தைக்குள்ள அவ்வளவு வரிசையை அடுக்கி வச்சுட்டாங்களா? நவதானியம் ஒண்ணு இருக்குல்ல, நெல்லுன்னு இருக்குல்ல, நவதானியத்துல நெல் சேருமா சேராது? நீங்க இதையா சரியா சொல்லுவீங்க. சில பேர் நெல்லை நவதானியத்தோட சேர்த்தாரு. அப்ப நெல்லு நவதானியத்துல சேராது. ஆனா நெல்லு தனித்துவம் வாய்ந்தது. நெல்லு இயற்கையா செயற்கையா? நெல்லா அது செயற்கை. அப்படி சொல்லுங்க. செயற்கை. நெல்லு இயற்கை இல்ல. இப்ப நவதானிய பயிர்கள் எள்ளு கொள்ளு உளுந்து பயறு இந்த பயிர்கள் எல்லாம் தண்ணிக்குள்ள நிறுத்த முடியாது. தண்ணி நிறுத்தினா அழுகி போயிடும். ஆனா நெற்பயிர் மட்டும் தண்ணி நிறுத்தி வைக்கலாம். நெல்லை கண்டுபிடிச்சா 80,000 ஆண்டுகளுக்கு மேல ஆச்சா. நெல்லை கண்டுபிடிச்சு கொஞ்சமா இருந்த நெல்லை உற்பத்தி செய்யும் மின்னு தெளிச்சாரா. அதனாலதான் அந்த இடத்துக்கு பேரு திருத்தெளிச்சேரின்னு பேரு. திருத்தெளிச்சேரி. ஆமா திருத்தெளிச்சேரி. நெல்லுக்கு வேலையிட்டதுனாலதான் திருநெல்வேலின்னு பேரு. இப்ப நெல்லு எப்படி எப்படி எல்லாம் போயிடுச்சு பாருங்க. நெல்லு செயற்கை. அந்த நெல்லை பறந்த நிலப்பரப்புல வரப்ப உயர்த்தி கட்டி நீரை நிரப்பி பயிர் வளர்ந்தால் நிலத்தடி நீர் உயரும், மேலே ஆவியாகி போய் மழையும் பொழியும் என்ற அந்த வேளாண்மையை கைப்பிடிச்சார் தமிழன் இந்த நாட்டுல. உழவுத்துல முதல் உழவு மருந்த நிலத்துல பெண்கள் தான் முதலாக உழுதார்களாம். அப்படியெல்லாம் இலக்கியங்கள் நமக்கு நிறைய கற்பிக்குது இல்ல. அப்பேற்பட்ட உழவு தொழிலை விட்டுட்டு இங்க நாட்டுல வேளாண்மை கைவிட்ட நாடெல்லாம் பிச்சை எடுக்குது. எவ்வளவு நாள் அங்க இருக்கிறீங்க? நான் எள்ளுந்தனை 70 நாள் 70 நாளா காவலுக்கு இருக்கீங்க. 69 நாள் முடியுது. இன்னும் ஒரு நாள் இருக்கு. ஒரு நாள் இருக்கு. இவ்வளவு நாளா சோத்துக்கு என்ன பண்ணீங்க? பிய திங்கிறாங்க. என்ன அப்படி சொல்லிட்டு பேசுகிறேன். நாங்க காட்டுல இருந்த சோறு கிடைக்குது வைட்டமின் பி. ஆங்கிலம்லாம் கத்துக்கிட்டியா? ஆமா என்ன செய்யறது அதான் பாருங்க. நவதானியம் சொன்னீங்களே ஐயா, ஒரு பாக்குறவங்க என்ன கேக்குறாங்கன்னா நவதானியத்துல நெல்லு போட்டிருக்காங்களே எல்லாத்தையுமே வெப்ல எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க, நெல்லு தான் நவதானியத்துல வருதுன்றாங்க. அது வந்து செயற்கை சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. அது நவதானியம் என்னன்றத கேக்குறாங்க. நவதானியத்துல நெல்லு சேராதுன்னு சொல்லி. ஆமா நவதானியம்ங்கிறது நெல்லு அதுல சேராது. நெல்லு செயற்கை.
அது இயற்கை அல்ல. நல்லா தேடி பார்க்க சொல்லுங்க, ஆராய்ச்சி பண்ண சொல்லுங்க. நிறைய அதுக்கான காரணங்கள் இருக்கு, நிறைய வலைதளங்கள்ல இருக்கு, படிக்கணும். அப்படி எள்ளு, கொள்ளு, உளுந்து, பயறு, தட்டைப்பயிறு, அதுல வருது பாரு, இது எல்லாம் தான் நவதானியம் சொல்றது. நவதானியங்கள் இன்னைக்கு பாருங்க, மொச்சப்பயிறு கூட அது ஒரு சேரும் நவதானியத்துல வருது. அதுதான் நவதானியம். நெல்லு மட்டும் செயற்கை, அது இயற்கை அல்ல. நவதானியத்துல நெல்லு சேரவே சேரும். வேற என்ன? கும்பாபிஷேகத்தை நடத்துறாங்கல்ல, ஆமா, அங்க அந்த கும்பத்துல போடுறாங்கல்ல, அது வரகு. அதுவும் நவதானியத்துல வரகு வரும். கேழ்வரகு, வரகு எல்லாம் அது வருது, அதுல வருது. அதெல்லாம் உண்மைதான். நீங்க இன்னும் பாருங்க, முளைப்பாரி கொண்டு செய்யறாங்கல்ல, அதுல நவதானியத்தை போட்டு முளைக்க வச்சுதான் முளைப்பாரி எடுத்துட்டு போறாங்க. நெல் போட மாட்டாங்க. நெற்பயில வேணும்னு வேணா போட்டு வச்சுக்கலாம், ஆனா அது நவதானியத்துல சேராது. சரி, வெப்புல போடுவாங்க. நிறைய கேள்விதான் வருமே, நாட்டுல கேள்வியே கால் இருக்கு, பதில் சொல்லத்தான் இல்ல இருக்கட்டும். கேள்வியை கேட்பதனாலே பகுத்தறிவு வளரும். நீ போன வருஷம் 24ஆம் தேதி பங்குனி மாசம் சிவகங்கை தொடர்வண்டி நிலையத்துக்கிட்ட ஒரு நாடகம், மேல இருந்து மெட்டா பாடிட்டு பேசிக்கிட்டு ஒரு தம்பி மேல இருந்து மேலைக்கு வந்தார். கீழே இருந்து அவருக்கு அதிகபட்ச வயசு ஒரு 8 வயசு தான் இருக்கும். ஆமா, கால் சட்டை, நல்ல சிவந்த நேரம், நெத்தியில விபூதி குங்குமம், கழுத்துல ருத்ராட்சத்தோட மேடைக்கு வந்தாரு. நான் நினைச்சிட்டேன் கீழே அன்பை கொடுத்து விடுறாங்களோன்னு நினைச்சேன். அப்படித்தானே தோண. மேடைக்கு வந்தாரு, ஐயா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. ஒரு வினாடி எனக்கே தமிழ் போச்சு. இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது இல்லை. சின்ன பிள்ளை வந்து கேள்வி கேட்டு, ஆமா, இல்லைன்னா எழுதி கொடுத்து காகிதத்துல அப்படித்தான் கேட்டு பார்த்திருக்கோம். அந்த தம்பி மேடைக்கு வந்துட்டாரு. சரி தம்பி கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒளி வாங்கி கீழே இறக்கி வச்சேன். அவர் கேட்கிறாரு, ஐயா கடல்ல கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்துல கை வைக்கப்படாதுங்கிறாலும் எந்த கண்ணம்? கடல்ல கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்துல கை வைக்கப்படாது சொல்றாரு இல்ல, எந்த கண்ணா? அப்படின்னா இந்த கண்ணா இல்லைங்கிறது புரியுது. இந்த கண்ணம்னா தான் இந்த கேள்வி வராது. சில பேர் கவலையை உட்காந்து என்ன பெரிய கப்பல்ல கடல்ல கப்பல் கவுந்து வச்சு கண்ணத்தை கைய வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க இல்ல. ஆனா அது அல்ல. இங்க என்ன தம்பி கேட்கிறாரு பாருங்க, கடல்ல அந்த காலத்துல கடல் மார்க்கமாத்தான் சம்பாதிக்க போனாங்க. திரைக்கடலோடியும் திரவியம் தேடி. அப்படி கடலுக்குள்ள போறது புயல், மழை, வெள்ளம், காத்துனால கப்பல் கவுந்துருமா. அப்படி கவுந்து போனா பொருள் எல்லாம் சேதமாயிடும். ஒருவேளை பொருளை இழந்துட்டாலும் ஏழ்மை நிலை வந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதேன்னா கவலைப்படாதீங்கிறது யதார்த்தம். ஆனா அதை மீறி கண்ணம்னா திருட்டு, களவு. யார் பொருளுக்கு ஆசைப்பட்டு களவு செஞ்சாருன்னா அப்படின்னு சொல்லாம சொல்லி வைத்தது கண்ணம்னா களவு. அதை கேட்கிறாரு அந்த பையன். சொல்லி முடிச்சோட கை தட்டிட்டு, ஐயா எல்லா ஊர்லயும் சொல்லுங்கன்னு சொன்னாரு. பேர் என்னன்னு கேட்டேன் பாருங்க, எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. பேர் என்னன்னு கேட்டா முத்துக்கருப்பான்னாரு. முருகா, முத்துக்கருப்பனா வந்து என்ன சோதிச்சியப்பான்னு நினைச்சுக்கிட்டு, அது மாதிரி நல்ல விஷயங்களை கேட்டு பகிர்வதில் தவறில்லை. அது தெரிஞ்ச விஷயங்களை எல்லாருக்கும் பகிர வேண்டியதான் நம்மளுடைய கடமை இருக்கு. சரி, ஆமா இருக்கு. நான் ஒண்ணு கேட்கிறேன். என்ன கேக்குறீங்க? இந்த பக்தர்கள் எல்லாம் திருவிழா வைக்கிறாங்கல்ல, ஆமா, சாமி கும்பிட போறாங்க, எல்லாம் வர கேட்கிறாங்க, எல்லாம் கும்பிடுறோம். ஐயா இப்படி கும்பிடணுமா? எப்போதுமே இப்படிதான் கும்பிடணும். மேலை வெளியில் ஒளிரும் பழஞ்சுடரே நக்கிறது. ஆமா, அங்கிங்கனாதபடி எங்கும் செய்ய பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தி ஆகினாரு தாய்மானவர். ஏன்னா எல்லாத்துக்கும் மேல இருக்கிறவன் தான் இறைவன். அதனாலதான் உச்சி கூப்பிட கையில் இருக்கிறார் நக்கீரன். இப்படி கும்பிடணுமா? கும்பிடும் போது பெண்கள் அப்படின்னு ஆண்களுக்கு கும்பிடும் போது இந்த உடல்ல பல மாற்றங்கள் நிகழும். இது அறிவியலுக்குள்ள உண்மை, ஆன்மீகத்துக்குள்ள உள்ள உண்மை. அதனால அப்படி கும்பிடணும். பஞ்சாட்சர வணக்கம் இருக்கு. அதாவது 5 அங்கங்கள் பூமியில வர்றதா பெண்கள் கும்பிடணும். பஞ்சாட்சரம். ஆமா, 8 அங்கங்கள் பூமியில வர்றதுக்கு ஆண்கள் கும்பிடணும். அப்படிதான் கும்பிடணும். நீங்க எதை கேட்க வந்தீங்க? இல்ல, நான் சாமி கும்பிட போறாங்க, நம்ம நினைச்சது நடக்கணும். ஆமா, வேண்டிக்கணும். சாமி பிரார்த்தனை பண்றோம். ஆமா, அவரு தூங்கிக்கிட்டே இருக்காரு. இவங்க கேட்க போறவங்க அப்படி கேட்கறவங்க எப்படி காது கேட்க அப்படின்னு உங்க சந்தேகம் வந்துச்சு. அவர் தூங்குறாருன்னு யார் சொன்னா உங்களுக்கு? இல்ல, தேங்காய் உடைச்சா எந்திரிச்சு வந்து தேங்காய் உடைக்க கூடாது. அப்படி கிடையாதுங்க. ஒருத்தர் அமைதியா உட்கார்ந்து இருப்பாரு, அவர் தியானத்துல இருப்பாரு. சத்தம் போடாதே, அவர் தியானத்துல இருக்கான்னு சொல்றோம்ல, அவர் தியானம் கலையக்கூடாதுங்கிறதுக்காக. இப்ப அவரு யோக நிஷ்டையில இருக்காரு. மகாவிஷ்ணு பரந்தாமன் அவர் யோக நிஷ்டையில எப்படி இருக்காரு? அரிதுயல்னு பேரு. அரிதுயில். ஆமா, அப்படிதான் தூங்குறது இல்ல, நிஷ்டையில தியானத்துல இருப்பாரு. என்ன நடக்குன்னு அவருக்கு தெரியும். சபைக்கு இல்ல இறைவனுக்கு. நீங்க இன்னைக்கு பாருங்க, அஷ்டாவதானி, தசாவதானி, சதாவதானி. அஷ்டம்னா 8, தசம்னா 10, சதம்னா 3. இப்ப இந்த 3 விஷயத்திலே ஆளு இந்த பூமியில இருந்திருக்காரு. தமிழ்நாட்டுல இப்பவும் ஒருத்தர் இருக்காரு. அஷ்டாவதானி 8 விஷயங்களை கையெழுக்க பேரா முடியல. எப்படி சொல்றது உனக்கு உதாரணம்? ஒருத்தர் பூ கட்டுவாரு. பூ கட்டிக்கிட்டே இருப்பாரு. ஒருத்தர் பின்னால யாருன்னு கேட்டா அதிகம் கவனிப்பாரு. அடுத்து முன்னால யாரு கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும். எத்தனை பேர் 8 பேர் என்னென்ன கேட்கிறாங்களோ அவர் வேலையை பார்த்துக்கிட்டு அத்தனைக்கு பதில் சொல்ற திறமை உடையவர் தான் அஷ்டாவதானி. ஆமா, புரியுதா உங்களுக்கு? அடுத்து 3 விஷயங்களை கவனிக்கிறவங்க சதாவதானி பேர். 10
விஷயங்களுக்கு பதில் சொல்றவங்க தசாவதானி. இப்ப சதாவதானி யார் இருந்தா தெரியுமா? யாரு? இடர் இல்லாக்குடியில பிறந்த நாகர்கோவில் பக்கத்துல செய்குத்தம்பி பாவலன் ஒருத்தர் இருந்தார், இஸ்லாமியர். அவர் தான் சதாவதானி. நம்ம நாட்டுல அவதானிக்கிறதுன்னு பேரு, அவதானிக்கிறதுன்னு பேரு, சதாவதானம்னு பேரு. கவனக கலைமன்றம்னு ஒரு மன்றம் இருக்கு. கவனகம்னாவே அந்த சதாவதானத்துக்கு பல விஷயங்களை கிரகிச்சு செய்வது, அதுக்கு பேர் அர்த்தம். ஒருத்தர் ஒரு வேலையை மட்டும் செய்யாம பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்யறவருக்கு பேரு அஷ்டாவதானம், சதாவதானம், சதாவதானம். அவர் சொல்ற 100 விஷயங்களை செஞ்சவர் யாருன்னா செய்குத்தம்பி பாவலர். இடர் இல்லாக்குடி என்ற இடலாக்குடியில பிறந்தவர், அவர் தான் சதாவதானம். அப்ப பக்தனுடைய வேண்டுதலை தூங்கிக்கிட்டே இறைவன் கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. அங்கே ஏன் தேங்காய் உடைக்கலன்னா நிஷ்டையில இருக்கிறாரு. தேங்காயை வெளியில உடைச்சிட்டு தேங்காயை துருவி துருவலை படைக்கலாம். ஒரு ஐதீகம். கடவுள்கிட்ட போய் காரணம் கேட்க முடியுமா? அரசாங்கத்துல கேட்க முடியுதா? சொல்லும் போது அரசாங்கத்துக்கு வர்ற வரைக்கும் எல்லா வேலையும் சொல்றேன். வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன கேட்கறது, நான் என்ன சொல்றேன், அவன் என்ன செய்யறான் இல்லையா? 5 வருஷம் ஆடுறவனே இவ்வளவு அக்கிரமம் பண்றானே, இந்த உலகத்துல அழிவில்லாத இறைவன் என்ன வேணாலும் செய்யலாம்ல? கண்டிப்பா செய்யலாமா செய்யக்கூடாதா? கண்டிப்பா செய்யலாம். அவன் சர்வக்கிங்க. நீங்க சொன்னீங்களே துயிலுக்கும் துயிலுக்கு என்ன வித்தியாசம்? துயில்னா ஆடை, துயில்னா தூக்கம். துயில்னா தூக்கம். இப்ப தூங்குறாங்கல்ல, எந்திரிச்சுட்டா சொல்லிட்டு ஒரு மணி நேரம் தூங்கிக்கிறேன், ஏட்டா இப்படி தூங்குற அப்படின்னு கேட்கறேன். தூங்குறவர் எந்திரிக்கா வேற கதை. மரணத்தின் ஒத்திகை. தூங்குறவங்க என்ன நடக்கும் தெரியுமா? மெத்தையில படுக்கிறது ஒண்ணுதான், தரையில படுக்கிறது ஒண்ணுதான். கண்ணு மூடிட்டு தூக்கம் வந்துருச்சுன்னா தூங்குனதுக்கு அப்புறம் எங்க படுத்துருக்கு தெரிய போதா? நினைவு இருக்கிற வரைக்கும் தான் மெத்தையில படுத்திருக்கோம், தரையில படுத்திருக்கோம். அது மாதிரி அரிசுவை 16 வகையான பதார்த்தங்களை வச்சு சாப்பிடும் போது இந்த நுனிதாக்கில பட்டதா இடிக்குதா, பிடிக்குதா, கசக்குதா, துவக்குதா அப்படின்னு தெரியும். உப்பு இருக்குல்ல, உப்பு எங்கெங்க இருக்கு? உப்பு கடல்ல எல்லா இடத்துலயும். காத்துல உப்பு இருக்கு, வியர்வையில உப்பு இருக்கு, ரத்தத்துல உப்பு இருக்கு, சிரிப்புல உப்பு இருக்கு, இனிப்பு உப்பு இருக்கு, கசப்பு உப்பு இருக்கு. உப்பு இல்லாத இடமே இல்லை. மண்ணிலையும் உப்பு இருக்கு. அப்ப உப்பு தான் நல்லதா கெட்டதான்னு பார்த்தா நல்லது. அந்த கேட்டவரை உள்ளளவு விட்டவரை உள்ளளவு. உப்பில்லா பட்டம் புரியல. உப்பு அளவுக்கு மீறி போச்சுன்னா ஒரு பொருளை கெடுக்கவும் முடியுது, கெட்டாம பாதுகாக்க முடியும். செத்து போன தோலை பாதுகாக்க உப்பு பயன்படுது, அதே தோலை அழுக வைக்க உப்பு பயன்படுது. ரெண்டுக்கு பயன்படுதா? கண்டிப்பா. அப்ப நல்லது எது கெட்டது எதுன்னா ஒரே விஷயத்துக்குள்ள எல்லாமே இருக்கு. இப்ப நீங்க தூங்குறாங்க சொன்னீங்கல்ல, ஆமா, தூங்குறவன் வாயில சர்க்கரையை போட்டா துப்புவானா? யாரா இருந்தாலும் தூங்குற உடம்புல எது விழுந்தாலும் வாயில இருந்தாலும் பதற தோணும், பதறி துப்புறதுக்கு தான் தோணும். அதுக்கப்புறம் சுதாரிச்சா உதட்டுல ஒட்டி இருந்து அந்த சக்கரை லேசா எச்சிப்பட்டா இனிக்கு, அப்புறம் தான் சாப்பிடலாம். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இருக்கட்டும். என்னன்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. நான் சொன்ன மாதிரி இந்த உப்பு மட்டும் இல்ல, உலகத்துல அத்தனை விஷயங்களுக்கு ஒரு காரணத்தை வச்சே இந்த தமிழ் இலக்கியங்கள் நம்ம சொல்லி கொடுக்கணும். ஆமா, காரணம் இல்லாம தோரணம் கட்ட மாட்டாங்களே. தோரணம் கட்டிட்டா அது ஒரு காரணம். அந்த வீட்டுல நல்ல விசேஷம். அடின்னு ஒரு 2 எழுத்து இருக்கு பாருங்க. ஆனா டீனா. அடி. அடினா என்ன? அடி அடிக்கிறது அடி, நடக்கிறது அடி, அளக்கிறது அடி, துவைக்கிறது அடிச்சு துவை. அடி அப்படின்னு அடிச்சுட்டாயா அடி. அடிங்கிற 2 எழுத்துக்கு எத்தனை பதம் போடலாம் தெரியுங்களா? அப்ப எங்க இருக்கு பாருங்க விஷயம். எவ்வளவு சிறப்பான மொழி. எல்லா மொழியும் பிறந்து சிறந்தது. நமது மொழியான தமிழ் மொழி சிறந்தே பிறந்த மொழி. அதனாலதான் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 12 சுயம்புலிங்கம் இருக்கு. 12 லிங்கம் இமயமலையில இருந்து தமிழ்நாடு வரைக்கும். ஒண்ணுதான் தமிழ்நாட்டுல இருக்கு, குறிப்பா தென்னாட்டுல இருக்கு, அது ராமேஸ்வரத்துல. மீத 11 ஆந்திராவில இருந்து அந்த பக்கம் தான் இருக்கு. ஆந்திராவில திருப்பருப்பதம் என்ற ஸ்ரீசைலம், ஸ்ரீசைலம்ங்கிற பொருள் தான் இருக்கு. மல்லிகார்ஜுனம்னு பேரு. அப்படி அங்கிருந்து போனீங்கன்னா கேதார்நாத், பத்ரிநாத், அமர்நாத் அங்க வரைக்கும் போகுது. மொத்தம் 12 லிங்கம். ஆனா என்ன சொல்றேன், தென்னாடுடைய சிவன் என்ன தென்னாட்டுக்கு வந்ததுனால அவருக்கு அவ்வளவு பெருமை. வந்தவருக்கே அவ்வளவு பெருமைனா பிறந்தவங்களுக்கு எவ்வளவு பெருமை. தமிழங்கிற எண்ணத்திலிருந்து மாறிட்டோம். அதையா பல பிரச்சனை. சரி போட்டு. உங்க பேர் என்ன? நாரத மகரிஷி. நாரத மகரிஷி. சிறுலோக செஞ்சாரி. இல்லவா கஞ்சாவளியா? சஞ்சாரம் செய்யக்கூடியவர். கஞ்சா போத, கோயில போத, பான்பராக்கு போத பொருள், சிகரெட் போத பொருள், குகை போத பொருள், இதெல்லாம் போத பொருள். சாராய பாத்தல் மட்டும் உங்க ஊர்ல தீர்த்தமடா? எப்படி அதெல்லாம் மனசாட்சி இருக்கா? இல்லையா? சோத்தை தானே விக்கிறீங்களா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. மனசாட்சி இருக்கா இல்லையா? ஒரு நாட்டுல விவசாயம் வேளாண்மை குறைஞ்சு போச்சுன்னா அதுக்கு ஒரு கூட்டம் போட்டு வேளாண்மை உற்பத்தி பண்ணா என்ன ஆச்சரியம்னா ஆட்சி தலைவர்களை வச்சு, ஆட்சியாளர்களை வச்சு கேட்கணும். மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒருத்தர்கள் IAS படிச்சோம், அப்படி ஒரு கூட்டம் போடணும். இல்ல கல்வி தரத்துல தமிழ்நாடு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இந்த வருஷம், என்னன்னு தெரியல, அதுக்கு ஒரு ஆய்வு பண்ணி அந்த தேர்ந்து இந்த மாணவர்கள் தரத்தை உயர்த்தணும் அப்படின்னா அது சரி.
விக்கிறதுக்கெல்லாமாடா முட்டை போடுவீங்க? விக்கிறது கூட பரவாயில்ல. அதுல ஒரு வசனம் வேற இருக்கு. என்னன்னு? குடி குடியை கெடுக்கும். யார் முடிய கெடுக்கும்னு சொல்லல. இல்ல அதான் பிரச்சனை. ஆமா, உங்க முடிய தான் கெடுக்கும். அவங்க எப்படி நல்லா தான் இருக்கான். சரி, இதெல்லாம் இங்க போங்க. நான் ஒண்ணும் சொல்றேன். உங்களுக்கு தொழில் கலகம் செய்வது நல்லா இருக்கிற ஊர்ல சண்டையில் தூக்கி இல்ல இல்ல இல்ல. கால் வைத்தால் கலகம், நாள் கிடந்தால் நன்மை. நெல்லு விதைக்கிறோம், பயிர் முளைக்குது, கூட களை முளைக்குது. பயிர் நல்லா இருக்கணும்னா களை எடுக்கணும். அந்த வேலை தான் செய்யறேன். பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, அப்ப ஆரம்பம் கலகம், முடிவுல நன்மை. மூத்தோர் சொல் வாக்கு முதிர் முதிர் நெல்லிக்கனியும் முன்னாடி துவக்கம் பின்னாடி இனிக்கும். நெல்லிக்காய் சாப்பிடும்போது ஒரு மாதிரியா தான் இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் முகுள் நீர் சுரக்க 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 இனிக்கும். இனிக்காது. எப்போதுமே பெரிய மனிதன் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அட போனா உனக்கெல்லாம் உனக்கெல்லாம் ஊருக்கு வருது உனக்கு அப்படிதான் சொல்லுவேன். அப்ப அனுபவிக்கும் போது அன்னைக்கு சொன்னாலே அந்த ஆள் நம்ம கேட்காம சில பேர் உணர்வேன், சில பேர் அதை உணர்ந்தாலன்றி உணர்த்த முடியாது. இங்க ரெண்டு விதம் இருக்கு. இந்த பூமி ரெண்டு விதிக்கு கட்டுப்படுது. ஒண்ணு இயங்கும், ஒண்ணு இயக்கம். ஒண்ணு தன்வினை, இன்னொன்னு புலர்வினை. எப்படி தெரியுதா? ஒரு குழந்தை தப்பா எழுதிட்டான்னு வச்சுங்க, அழிக்கிறதுக்கு ஒரு பஞ்சு இருக்கு. அது அழுத்தமான பஞ்சு. அது அழிக்கிறது. அதுக்கு பேரு பிறர்வினைன்னு பேரு. தன்வினைனா தானாகவே ஒண்ணு நடக்கிறது. இப்ப ஒரு பள்ளம் தோண்டி போட்டுறீங்க, நாளடைவில் அந்த பள்ளம் மூடிடும். அது தன்வினை, தானா மூடுவது. ஒரு மரத்தை வெட்டிட்டா அது தலைக்கும், அது தன்வினை. அது போல தானா இயங்குவதற்கு பேர் தன்வினை, பிறர் உதவியால இயங்குறதுக்கு பேரு பிறர்வினை. இது இலக்கணம் சொல்லி கொடுக்குது. சத்தம் கடிச்சு இங்க உள்ளையா? ஆமா, ஒண்ணுக்கு ரெண்டு பேர் உள்ள இருக்காங்க. ஒருவருக்கு இருவர். ஆண்பாலா பெண்பாலா? சீம்பால் சாப்பிட்ட பிள்ளைல ஆரோக்கியமா இருக்கியா? இப்ப யார் ஆரோக்கியமா இருக்கிறா? நோயை முதல்ல கண்டுபிடிக்கிறேன், அதுக்கப்புறம் மாத்திரை மருந்தை கண்டுபிடிக்கிறேன். இந்த மக்களை பூரா நோயாளிகள் ஆக்கி வச்சு வியாபார பண்டங்கள் ஆக்கி எவனோ ஒருத்தர் வருமானம் பண்றதுக்கு மக்களை கொள்றேன். என்ன செய்ய? அதுக்கு துணைக்கு பல பேர் இருக்காங்க. வாரத்துல எத்தனை நாள் இருக்கு? 7. மாத்தையில எத்தனை வாரம்? 4 வாரம். வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாசம். இதுதான் சரி. 365 நாள், மொத்தம் 360 நாள் வைக்க. இப்ப அலைபேசி இல்லாத ஆளுகளை பார்க்க முடியல. எல்லாருக்கிட்டும் இருக்கு. அலைபேசிக்கு பணம் போடுறீங்களா? பணம் ஏத்துறீங்களா? ஆமா, ரீசார்ஜ் ஆகிருக்குல்ல. அது ஏத்துறீங்கல்ல. அந்த பணம் ஏத்தும் போது ஒரு மாத்திக்கு போடுறீங்களா? 200, 300, 150 ஒரு கணக்கு வச்சு போடுறீங்க. அந்த ஒரு மாத்திக்கு எத்தனை நாள் கொடுக்குறேன்? 28 நாள். 2 நாள் எங்கன்னு யாராவது கேட்டீங்களா? ஏன் கேட்கல? சரி, 3 மாத்திக்கு போடுறீங்கல்ல, 84 நாள் கொடுக்குறேன். 6 நாள், 84 நாள் 3 மாசமா? 6 நாள் காலமே கொள்ளையடிக்கிறேன்ல. யாரை கொள்ளையடிக்கிறேன்? ஏழை எளிய மக்களை கொள்ளையடிக்கிறேன். வசதி படைத்தவர்களுக்கு தான் வாழ்க்கை, ஏழை எளிய மக்களுக்கு வாழ்க்கை இல்லை. கேட்க யாருக்கும் வாயில துப்பு இல்லை. எந்த கடை வச்சிருக்கேன் பொழுதுதான் அவங்க என்ன மேல இருந்து சொல்றாங்க, அங்கே இருக்கு அங்கே இருக்கு. சாட்டு அவன் கையில, பம்பரம் தான் கையில. ஆமா, அதனால இருக்கட்டும். என் பேர் நாரத மகரிஷி. அப்பா வேறு பிரம்மா. அவன் தொழில் என்ன? படைக்கிறது. சிருஷ்டி கர்த்தாவா? சிருஷ்டி ஆட்கள் அர்த்தம். தமிழ்ல ஆட்கள். எல்லாத்தையும் உண்டாக்குறது எங்க அப்பா. எல்லாத்தையும் உங்க அப்பா தான் படிக்கிறாரு. விண்ணை படைச்சது எங்க அப்பா, மண்ணை படைச்சது எங்க அப்பா, புல்ல படைச்சது எங்க அப்பா, ஆப்ப படைச்சது. அதுக்கு ஒரு கவிதை தெரியுமா? நாப்பிளக்க பொய்யொழித்து நலமுனியை தேடி நலமொன்று அறியாத நாரியரை கூடி பூப்பிளக்க வருகின்ற புற்றீசல் போல புலபலன கலகலன புதல்வர்களை பெறுவி காப்பதற்கு மகை எறிவில் கைவிட மாட்டீர் ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போல அகப்பட்டிருக்கின்ற உழல அகப்பட்டிருந்து பட்டத்தார் பாட்டு சொல்லுது. ஒரு மரத்துல ஆப்பு அடிச்சு வச்சிருந்தாங்க. ஒரு குரங்கு போய் உட்கார்ந்து அந்த ஆப்ப அசைச்சா காலு மாட்டிக்கிடுச்சு. அந்த மாதிரி இல்ல துன்பத்துல மாட்டிக்கிடுச்சு. அவர் பாடுவாரு. பாத்தீங்களா? உங்க பேரு? என் பேர் வீரத்தேவன். இந்த 2 பொம்பளை பிள்ளை சொன்னீங்களே? ஆமா, ஒண்ணு என் தங்கச்சி கூட போவாரு, இன்னொன்னு என் கட்சி. ஓ, தம்பி மகனா? தம்பி மகன் தெரியல. அம்மா பேரு அருமையான பேரு அங்கே போவேன். ஆமா ஆமா, உங்க குடும்பத்தோட காவலுக்கு வந்திருக்கீங்க. வந்திருக்கான். ஆமா, சம்பந்தம்